So hi friends, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம that is engineering graphics, that is GE 8152. So அதுல unit 1ல important MCQs மட்டும் பார்க்கலாம். ஸோ மொத்தமாக நான் ஒரு 30 MCQs தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே ஓரளவு பேசிக்ஸ் நான் கவர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த MCQs பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பேசிக்ஸ் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. The curve which has eccentricity 0. ஸோ நம்ம 12th படிச்சிருப்போம். பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா இது எல்லாத்துக்குமே எசென்ட்ரிசிட்டி வேல்யூஸ், ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபார்முலாவில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி இப்போவும் நம்ம பார்க்கலாம். பேரபோலாக்கு எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம். எலிப்ஸ் எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 இருந்தால் அது எலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1 இருந்தால் அது ஹைப்பர்போலான்னு சொல்லுவோம். எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 0வா இருந்தால் அதை சர்க்கிள்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம கொஸ்டின்ல எசென்ட்ரிசிட்டி 0ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சர்க்கிள், டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 2. ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்பர் 2. The curve formed when eccentricity is equal to 1. சேம் போன கொஸ்டின் மாதிரி தான் இந்த கொஸ்டின் இருக்கு. பட் எசென்ட்ரிசிட்டி 1 இருந்தா என்ன? திரும்பவும் ஒரு வாட்டி சொல்றேன், ஏன்னா ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக. பேரபோலா எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1, சர்க்கிள் எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 0, செமி சர்க்கிளுக்கு எனக்கு என்னன்னு தெரியல, ஹைப்பர்போலாக்கு எசென்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1. ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ஆன்சர் அப்படின்ட்டு. ஸோ எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1னா பேரபோலா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின். The cross section gives a dash when the cutting plane is parallel to the axis of the cone. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதான் கோன். இந்த கோனுடைய ஆக்சிஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இதான் அதோடைய ஆக்சிஸா இருக்கும். ரைட்டா? இதான் அதோடைய ஆக்சிஸா இருக்கும். ஸோ என்ன சொல்றாங்க? a cross section gives a dash when the cutting plane is parallel to the axis. ஸோ ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு கட்டிங் பிளேன்னா இப்படி தான் இருக்க முடியும். ரைட்டா? ஸோ இந்த கட்டிங் பிளேன் வந்து டைரக்டா இந்த இடத்துல இதை இங்கே கட் பண்ணலாம், இல்லை இங்கே கட் பண்ணலாம், இல்லை இங்கே கட் பண்ணலாம். இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா எங்க வேணா கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணா இதோட ஷேப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இதோட ஷேப் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஷேப் எப்படி இருக்கும்? இங்கேருந்து பார்த்தோம்னா இப்படி இருக்கும். ஏன்னா ரெண்டு சைடு இருக்குல்ல. ஸோ அதனால இதோட ஷேப் எப்படி இருக்கும்? ஸோ இதோட ஷேப் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் இது என்னன்னு, ஹைப்பர்போலான்ட்டு. ஸோ இந்த ஷேப்பை நம்ம என்னன்னு எழுதலாம்? ஹைப்பர்போலான்னு எழுதலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஹைப்பர்போலா. சர்க்கிள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சர்க்கிள்னா இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணணும். இப்படி பெர்பெண்டிகுலராக கட் பண்ணால் சர்க்கிள் உங்களுக்கு கிடைக்கும். சர்க்கிள் கிடையாது. எலிப்ஸ்னா நம்ம இப்படி கட் பண்ணால் எலிப்ஸ் கிடைக்கும். ஸோ எலிப்ஸும் கிடையாது. பேரபலா அப்படின்னா நம்ம இப்படி கட் பண்ணால் பேரபலா கிடைக்கும். ஸோ அதுவும் கிடையாது. கண்டிப்பாக இதோட ஆன்சர் வந்து ஹைப்பர்போலா தான். ரைட்டா? ஸோ ஆன்சர் 3, தட் இஸ் ஹைப்பர்போலா. ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் கொஸ்டின் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஸோ இது ஃபோர்த் கொஸ்டின். Question number 4. A plane cuts the cylinder. The plane is not parallel to the base and cuts all the generators. So generator என்றது ரொம்ப முக்கியம். The cross section is circular, ellipse, parabola, hyperbola ன்னு கேட்டிருக்காங்க. So first ஒரு சிலிண்டர் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரு சிலிண்டர் வரைஞ்சாச்சு. ஸோ அந்த சிலிண்டருக்கு the plane cut the cylinder, the plane is not parallel to the base. பேஸ்னா என்ன, ஜெனரேட்டர்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த போர்ஷனை நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் இந்த போர்ஷனை நம்ம ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஜெனரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ plane cut the cylinder, the plane is not parallel to the base. பேஸுக்கு பேரலா ஒரு லைனை நம்ம கட் பண்ணோம்னா இங்க பாருங்க இப்படி ஒரு லைன் இருந்ததுன்னா இந்த பேஸுக்கு இது பேரலா இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு லைன் போட்டோம்னா இந்த பேஸுக்கு இது பேரலா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பேஸுக்கு பேரலா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ
அது மட்டும் இல்லாம எல்லா ஜெனரேட்டையும் கட் பண்ணணும். அப்படின்னா இந்த பேஸுக்கு பேரலா இல்லைன்னா இந்த லைன் இப்படி இருக்கிற லைனை நம்ம இப்படியோ இல்லை இப்படியோ இன்க்ளைன் பண்ணணும். நீங்க இப்படியும் இன்க்ளைன் பண்ணலாம், இப்படியும் இன்க்ளைன் பண்ணலாம், இல்லை இப்படியும் இன்க்ளைன் பண்ணலாம். இன்க்ளைன் பண்ணி இந்த ரெண்டு ஜெனரேட்டிங் தொடுற மாதிரி கட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்க இப்படி கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணா இதோட ஷேப் என்ன தெரியும், இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இல்லை இப்படி கூட கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணா இதோட ஷேப் எப்படி தெரியும், இப்படி தெரியும். ஸோ இப்போ இதோட ஷேப் எந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இருந்தா இதை எலிப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எலிப்ஸ் தான் இதோட கரெக்ட் ஆன்சர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சர்க்கிள் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும், இந்த மாதிரி கட் பண்ணா இதை அப்படியே பெர்பெண்டிகுலரா ஐ மீன் பேஸுக்கு பேரலா கட் பண்ணா இந்த மாதிரி நமக்கு சர்க்கிள் கிடைக்கும். ரைட்டா? ஸோ ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, இன்க்ளைண்டா கட் பண்ண சொல்றாங்க. ஐ மீன் ஜெனரேட்டரை தொடுற மாதிரி பேஸுக்கு இன்க்ளைண்டா. ஸோ அப்போ எலிப்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். பேரபோலா, ஹைப்பர்போலா, சர்க்கிள் இது எதுவும் கிடைக்காது. ஃபோர்த் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் தட் இஸ் எலிப்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் போலாம். Question number 5. A cross section is a dash when a plane is inclined to the axis and cuts all the generator of the regular cone. So again இது வந்து rectangle hyperbola, hyperbola, circular, ellipse ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கோன் எடுத்துக்கலாம். இந்த கோனோடைய பேஸ் இதான் அண்ட் இதுதான் ஜெனரேட்டர். அண்ட் சப்போஸ் அப்பக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இதை அப்பக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இதோடைய ஆக்சிஸ். ஸோ இதுதான் ஆக்சிஸ். ஸோ இதுதான் ஆக்சிஸ். The plane is inclined to the axis and cut all the generators. All the generatorனா இந்த ரெண்டு ஜெனரேட்டரையும் தொடுற மாதிரி நம்ம கட் பண்ணணும் ரெகுலர் கோன்ல. அண்ட் the plane is inclined to the axis. ஆக்சிஸ்க்கு பேரலல்னா இப்படி போட போறோம், ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலர்னா இப்படி கட் பண்ண போறோம். ஸோ பேரலா கட் பண்ணா உங்களுக்கு ஹைப்பர்போலா கிடைக்கும், முன்னாடியே பார்த்துருப்போம். இப்படி பெர்பெண்டிகுலரா கட் பண்ணா இதுக்கு நேரம் இதே மாதிரி ஒரு சர்க்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை இந்த ஆக்சிஸ்க்கு இப்படி பெர்பெண்டிகுலரா கட் பண்ணா இதே மாதிரி இங்க ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சிஸ்க்கு இன்க்ளைண்டா. ஸோ அப்போ இப்படி கட் பண்ண சொல்றாங்க. இன்க்ளைண்டா கட் பண்ணா இந்த மாதிரி நமக்கு இன்க்ளைண்டா ஒரு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எலிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த போர்ஷன் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இன்க்ளைண்டா கட் பண்ணா ஒரு எலிப்ஸ் கிடைக்கும். பெர்பெண்டிகுலரா கட் பண்ண ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா கட் பண்ணா சர்க்கிள் கிடைக்கும். இங்க இருந்து கொஞ்சம் இன்க்ளைண்டா கட் பண்ணா நமக்கு வந்து ஹைப்பர்போலா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அண்ட் ஜெனரேட்டரையும் பேஸையும் வச்சு இப்படி கட் பண்ணா நமக்கு பேரபோலா கிடைக்கும். ஸோ அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரேட்டரையும் பேஸையும் இப்படி இப்படி கட் பண்ணா நமக்கு பேரபோலா கிடைக்கும். அதுவே இந்த ஜெனரேட்டரையும் இந்த பேஸையும் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா பேரலா இப்படி கட் பண்ணா நமக்கு ஹைப்பர்போலா கிடைக்கும். ரைட்டா? ஸோ நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் எலிப்ஸ். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். ரைட்டா? ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 6. A plane is parallel to the base of regular cone and cuts the middle. The cross section is, இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதே மாதிரி நான் ஒரு கோன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதான் நம்மளுடைய பேஸ் அண்ட் இது ஜெனரேட்டர் அண்ட் இது அப்பெக்ஸ் ஆர் வெர்டெக்ஸ். அப்பெக்ஸ் ஆர் வெர்டெக்ஸ். ஸோ இப்போ பேஸுக்கு பேரலா ஒரு பிளேன் வந்து என்ன பண்ணுது, கட் பண்ணுது. பேஸ்ன்றது எங்க இருக்கு, இங்க இருக்கு. இதுக்கு பேரலா இப்படி ஒரு பிளேன் இருக்கு. இது வந்து என்ன பண்ணுது, இதோடைய சென்டர் எங்க இருக்கோ இதான் இதோடைய ஆல்டிடியூட். ஏதோ ஒரு ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஹைட்ல இருக்கு. இதோடைய சென்டரை இப்படி கட் பண்ணுது. இப்படி கட் பண்ணோம்னா இதே மாதிரி நமக்கு என்ன கிடைக்கும், இங்க டைரக்டா ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கிள் மாதிரி தெரியும் இதை கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா. ஸோ ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? ஸோ 6th கொஸ்டினுக்கு சர்க்கிள் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 7th கொஸ்டின். ஸோ 7th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 0 அப்படின்னா சர்க்கிள். இதை நீங்கள் என்ன நோட் பண்ணிக்க வச்சுங்க. எசென்ட்ரிசிட்டி லெஸ் தென் 1 அப்படின்னா எலிப்ஸ். எலிப்ஸ். எசென்ட்ரிசிட்டி ஈக்குவல் டு 1 அப்படின்னா பேரபோலா. eccentricity greater than 1 hyperbola. eccentricity இதான் eccentricity is equal to 0, eccentricity is equal to 1, less than 1, greater than 1. so அப்படி பாத்தீங்கன்னா eccentricity less than 1 that is ellipse, 1க்கு 3, eccentricity equal to 1 that is parabola, eccentricity greater than 1
ஹைப்பர்போலா அப்புறம் எசன்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் திரும்பி கேட்டிருக்கு. அப்போ ரெக்டாங்கிள் ரெண்டுமே ஹைப்பர்போலாவாக தான் இருந்தாகணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஓரளவு மேட்ச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஸ்டின் நம்பர் 7க்கு கரெக்டாக மேட்ச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இதோட ஆன்சர் சி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7th கொஸ்டின். வில் மூவ் ஆன் டு 8th கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 8. Which of the following is a conic section? Conic section அப்படினாவே கோன். இந்த கோன்ல கட் பண்ற செக்ஷனை தான் நம்ம conic section சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதில் ரெக்டாங்கிள்ன்றதுக்கும் கோனுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெக்டாங்கிள்ன்றது இப்படி இருக்க போகுது, ஸ்கொயர்ன்றது இப்படி இருக்க போகுது, இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அப்போ இது ரெண்டுமே தப்பான ஆன்சர். அப்பெக்ஸ்ன்றது இந்த கோனுடைய இந்த டாப், இதை தான் நம்ம அப்பெக்ஸ் ஆர் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் கிடையாது. இப்போ இதை நம்ம கானிக் செக்ஷனில் எது வருது அப்படின்னா இந்த மாதிரி இதோ பாருங்க, இந்த மாதிரி கோனில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வருது இல்லையா? ஸோ அப்போ எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பி தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we move on to 9th கொஸ்டின். Question number 9. Question number 9. The distance from the focus is 10 unit and the distance from the director is 30 unit. Then what is the name of the conic? And the conic ke name enna? So eccentricity formula நமக்கு தெரியும், இல்லனா நோட் பண்ணிக்கோ. Eccentricity is equal to distance from the focus divided by distance from the directrix. From the directrix. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா E equal to distance from the focus அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10 கொடுத்துருக்காங்க, divided by distance from the directrix 30 கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா அது eccentricity is equal to 1 divided by 3. ஸோ அதை போட்டிங்கன்னா 0.333 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ eccentricity 1 விட கம்மியாக இருக்குது, less than 1. eccentricity less than 1னாவே எலிப்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கரெக்டான ஆன்சர் தட் இஸ் எலிப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 10th கொஸ்டின். Question number 10. Right? If a distance from the focus is 3 unit and the distance from the directrix 3 unit, then what is the name of the conic section? ரெண்டுமே 3 யூனிட் இருக்கு. ஸோ பாருங்க, சும்மா நம்ம சொல்லணும்னாலும் இதான் நம்மளுடைய directrix லைனு. ஸோ இங்கே ஃபோக்கஸ் இருக்கும் அண்ட் இங்கே வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மூணாக பிரிஞ்சிருக்கு. இது 1 2 3 அண்ட் இதுவும் 1 2 3 மூணா பிரிஞ்சிருக்கு. ஸோ eccentricity is equal to 3 divided by 3ன்னு போடலாம். ஸோ கேன்சல் ஆச்சுன்னா eccentricity is equal to 1 அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? parabola. So the answer is parabola. Parabola is the correct answer. Next we will move on to question number 11. So இது question number 11. If the distance from the directrix 5 unit and the distance from the focus is 3 unit, then the name of the conic section is. So இதுவும் அதே தான், eccentricity formula எழுதிக்கோங்க. eccentricity is equal to திரும்பி எழுதுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. distance from the focus divided by distance from the directrix. From the directrix. ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா eccentricity is equal to distance from the directrix 5ன்னு கொடுத்துருக்கு, distance from the focus வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்கு. ஸோ eccentricity is equal to உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 3 divided by 5 போட்டிங்கன்னா, அதாவது 5 divided by 3. The distance from the directrix, sorry, the distance from the directrix தானே. ஸோ இது தப்பாக போட்டேன் பாருங்க. So distance from the directrix is 5 unit. So directrix 5, focus வந்து 3 divided by 5. So 3 divided by 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 3 போட்டால் வராது, 30 6 5 30. So 0.6 கிடைக்குது. eccentricity less than 1. So the answer is ellipse. Ellipse is the correct answer for 11th question. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நம்ம இதை போட்டுட்ருக்கோம். அடுத்தது 12th கொஸ்டின் போகலாம். Next question number 12. If the distance from the fixed point is greater than the distance from the fixed straight line. So fixed point, fixed straight line. Then what is the name of the conic section? Parabola, circle, hyperbola, ellipse ன்னு கேட்டிருக்காங்க. So fixed point அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? fixed point தான் focus ன்னு அர்த்தம்.
fixed straight line அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ்னு அர்த்தம். So the distance from the fixed point is greater than the distance from a directrix அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம்? இங்க இருந்து இதுதான் நம்மளோட டைரக்ட்ரிக்ஸ் லைன், இங்க இருந்து இங்க இருக்கிறது ஃபோக்கஸ் அண்ட் இதுக்கு நடுவில் நமக்கு வெர்டெக்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா distance from the focus is greater than the distance from the directrix. Focus distance is greater, distance from the focus is greater than the directrix. அப்போ focus distance from the focus வந்து 40 இருக்குன்னா distance from the directrix வந்து எவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 20 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை 2ஆ டிவைட் பண்றோம் அண்ட் இதை 4ஆ டிவைட் பண்றோம். 1 2 3 4 இதை 2ஆ டிவைட் பண்றோம். இதை 2ஆ டிவைட் பண்றோம். ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எசன்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து என்னது, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். அதுதானே நமக்கு கரெக்டான ஆன்சர், இது கரெக்டான இது. ஸோ ஃபோக்கஸ் அப்படின்றது எவ்வளோ 40 இங்கே கொடுத்துருக்கோம், டைரக்ட்ரிக்ஸ் எவ்வளோ 20 கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணால் எசன்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் 2 2 சார் 4 2 கிரேட்டர் தென் எசன்ட்ரிசிட்டி கிரேட்டர் தென் 1 கிடைக்குது. ஸோ கிரேட்டர் தென் 1னா தட் இஸ் ஹைப்பர்போலா இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலா. ஸோ இந்த மாதிரி எசன்ட்ரிசிட்டி வச்சு நிறைய எம்சிக்யூஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த ஃபார்முலாஸை படிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ எம்சிக்யூஸ் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 13th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 13. Question number 30. In conics, the dash is revolving to form two anti-parallel conics joint at the apex. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது இன் கானிக்ஸ், ஸோ கான்னா கோனிக்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கு, இதுதான் ஒரு கோன்னு சொல்லுவோம். இந்த கோனிக்ஸ் இஸ் ரிவால்விங் அப்படின்னா இது அப்பக்ஸ்னு வந்து சுத்துறது, ரிவால்விங்னா சுத்துறது. டூ ஆன்டி பேரலல்னா ரெண்டு இந்த மாதிரி ஆன்டி பேரலல் கோனிக்ஸ் ஜாயின் டு த அப்பக்ஸ். ஸோ இதை வந்து டைரக்டா அப்பக்ஸ் கூட ஜாயின் பண்றோம் இல்லையா, இந்த ஆன்டி பேரல் லைனை அப்பக்ஸ் கூட ஜாயின் பண்றோம். அப்படி ஜாயின் பண்ணா இது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது, கோன் கிடைக்குது. அப்ப இந்த பேரலல் லைனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க, அதாவது ஆன்டி பேரல் லைனை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல எலிப்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை, சர்க்கிள் கிடைக்க வாய்ப்பே இல்லை, பேரபலா கிடைக்க வாய்ப்பே இல்லை. த கரெக்ட் ஆன்சர் இஸ் தட் இஸ் ஜெனரேட்டர். ஸோ அந்த லைனுக்கு பேரு ஜெனரேட்டர், இதுக்கு பேரு ஜெனரேட்டர். ஓகேவா, ஜெனரேட்டர் தான் இது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வில் கோ டு கொஸ்டின் நம்பர் 14. which of the following is not a conic section? இதுல conic section எது இல்ல அப்படின்றது கேட்டிருக்காங்க திரும்பவும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 14. கானிக் செக்ஷனாவே நம்ம ஒரு கோன் போட்டுக்கிறது நல்லது. ஸோ இப்போ இந்த கோன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கட் பண்ணோம், நல்லா கவனிக்கணும். இதுல நம்ம இப்படி கட் பண்ணா சர்க்கிள் கிடைக்கும். ஒரு கானிக் செக்ஷன் ஒன்று சர்க்கிள் கிடைக்கலாம். ரெண்டாவது பாருங்க, இத இப்படி கட் பண்ணா நமக்கு எலிப்ஸ் கிடைக்கும். இந்த ஃபார்ம்ல கிடைக்கிறது எலிப்ஸா இருக்கும், ரைட்டா. ஸோ அடுத்தது இத இப்படி கட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், பேரபலா கிடைக்கும். இதுல இருந்து இந்த சைடுக்கு பேரபலா கிடைக்கும், இப்படி பேரபலா கிடைக்கும், ரைட்டா, பேரபலா கிடைக்கும். இதுவே இத நம்ம இப்படி கட் பண்ணா இதுல இருந்து இதுல ஹைப்பர்போலா கிடைக்கும். ஸோ சர்க்கிள், எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா இவ்வளோ தான் கிடைக்கும். ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது, ஹைப்பர்போலா, எலிப்ஸ், பேரபோலா இதெல்லாமே இருக்குது. அப்பக்ஸ்ன்றது இந்த டாப். ஸோ அப்போ கண்டிப்பாக இதுக்கும் கானிக் செக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அவங்க அதான் கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கானிக் செக்ஷன்ட்டு. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் இஸ் அப்பக்ஸ். அப்பக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 15th கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 15. The locus of point moving in a plane such that the distance between the fixed point and a fixed straight line is constant is called as அப்படின்னு கேட்டிருக்காங்க. The locus of a point, locus அப்படின்னா இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த வெர்டெக்ஸ் தான் நம்ம லோக்கஸ்னு சொல்லுவோம். The locus of a point is moving, இது இங்கேயும் மூவ் ஆகும். எதை பொறுத்து அப்படின்னா such that the distance between a fixed point. fixed pointனா நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், fixed pointனா focus, fixed straight lineனா directrix.
ஸோ அப்போ இது இங்கேயும் மூவ் ஆகும். The locus of a point moving in a plane such that the distance between the focus and a straight line is constant is called. அது அப்படி கான்ஸ்டன்டா இருந்தா அதுக்கு பேரு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதை மாதிரி இப்படி மூவ் ஆகும்போது அது கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு கோனிக் செக்ஷன் ஒன்று பேரபலா கிடைக்கலாம், இல்ல இது எலிப்ஸ் கிடைக்கலாம், இல்ல பேரபோலா கிடைக்கலாம், இல்ல ஹைப்பர்போலா கிடைக்கலாம். இந்த மாதிரி கானிக் செக்ஷன் தான் கிடைக்க முடியும். இந்த மாதிரி ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ இது எதுவுமே கிடைக்காது. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கானிக் செக்ஷன். Conic is the correct answer. So 15th question. Next we will move on to 16th question. Which of the following represent an Archimedean spiral? Archimedean spiralனா முதல்ல நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் Archimedean spiral. ஓகேவா? ஸோ இது எதை மாதிரி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டர்னோடோ, ஸோ இது இருக்காது. சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். சைக்ளோனும் கிடையாது. அண்டு நெக்ஸ்ட்டு மஸ்கிட்டோ காயில் பாருங்க. மஸ்கிட்டோ காயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபெபன்சியோ சீரிஸ் அதுவும் இருக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ காயில் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ மஸ்கிட்டோ காயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஷேப்பும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷேப் எல்லாமே நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெப்ரசன்ட் த ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல்? டஸ் நாட் ரெப்ரசன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காயில் இன் எ ஹீட்டர், டென்ட்ரில்ஸ், ஸ்ப்ரிங்கு, சைக்ளோன். ரைட்டா? இதுல எது வந்து ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 17 இது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 16 நம்ம சால்வ் பண்ணிச்சு. கொஸ்டின் நம்பர் 17. ரைட்டா? ஸோ 17 வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. காயில் ஆஃப் ஹீட்டருடைய ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல்னு சொல்லுவோம். லைக் கொசுவத்தி சூழல் மாதிரி. ஸோ ஹீட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டென்ட்ரில்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம பூசணி கொடி, பரங்கி கொடிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுற்றிட்டே வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதை டென்ட்ரில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட காயில் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ப்ரிங் கூட இந்த மாதிரி ஸ்ப்ரிங் நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல் மாதிரி. சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா இதுல இருந்து ரைட் இப்படி இருக்கும். ஸோ அப்போ இதோடைய டயா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அண்ட் இதோட வெலாசிட்டியை பொறுத்து இது இங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது மட்டும் வித்தியாசமா இருக்கு. ஸோ அப்போ எது டஸ் நாட் ரெப்ரசன்ட் த ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல்னு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எதா தான் இருக்கும்? சைக்ளோன். ஸோ சைக்ளோன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 18th கொஸ்டின் சேம் அதே தான். டென்ட்ரில்ஸ்னா இந்த கொடியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அது டென்ட்ரில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் நமக்கு தெரியும் இப்படி இருக்கிறது ஸ்ப்ரிங்கு. மஸ்கிட்டோ காயில் தெரியும் இப்படி இருக்கிறது மஸ்கிட்டோ காயில். அண்ட் சைக்ளோன் தெரியும் இப்படி இருக்கிறது சைக்ளோன். ரைட்டா? ஸோ இது எது கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டென்ட்ரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் நம்பர் 18. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 18th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டஸ் ஸ்பைரல். டென்ட்ரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டஸ் ஸ்பைரல் மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டென்ட்ரில்ஸ் தட் இஸ் லிட்டஸ் ஸ்பைரல் மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங்ன்றது என்னவா இருக்கும்? ஹெலிக்ஸா இருக்கும் ஸ்ப்ரிங்கு. மஸ்கிட்டோ காயில் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது ஆர்ச்சிமீடியன் ஸ்பைரல். சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபோனெசி ஸ்பைரல். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த டி தான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 19. 19th கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 9. மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் இன்வல்யூட்டுக்கான மேத்தமெட்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 19. ஸோ ஒன்றுக்கும் நீங்கள் ஃபார்முலா வந்து பார்த்துக்கோங்க. ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைக்ளாய்டுக்கான ஈக்குவேஷன்.
ஹைப்போசைக்ளாய்டு இதில் கிடைக்கும் நமக்கு. அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா எபிசைக்ளாய்டு கான ஃபார்முலா. அடுத்து டி வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளாய்டுக்கான ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இதில் இன்வெலியூட்டுக்கான ஃபார்முலா எங்கன்னா பி, தட் இஸ் இதுதான். இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். இந்த ஃபார்முலா நீங்கள் மேக்ஸில் தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஃபார்முலா போய் பார்த்துக்கோங்க. இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் வந்து மேத்தமெட்டிக் ஃபார்முலா. ஒன்றுக்கு ஹைப்பர்போலாஸ், எபிசைக்ளாய்டு, சைக்ளாய்டுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபராக இருக்கிறது இன்வெலியூட் மட்டும்தான். ஸோ இன்வெலியூட்டோடைய ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் டீட்டா ப்ளஸ் ஆர் டீட்டா இன்டூ சைன் டீட்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியது தான், வேறு வழி இல்லை. Next question number 20. Question number 20. Dash is a curve generated by a point fixed to a circle within or outside its circumference as the circle rolls along a straight line அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து டி, ட்ரக்காய்டு. ட்ரக்காய்டு தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். எப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சைக்ளாய்டு அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் இப்படி ரோல் ஆகி இப்படி ஒரு பாத் வந்துச்சுன்னா அது சைக்ளாய்டுன்னு சொல்லுவோம். எபிசைக்ளாய்டு அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது, ஓகேவா? அதில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மேலே ரொட்டேட் ஆச்சுன்னா, அதாவது இந்த சர்க்கிளை டைரக்டிங் சர்க்கிள் ஆர் பேஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம். டைரக்டிங் சர்க்கிள் ஆர் பேஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம். இதை வந்து ஜெனரேட்டிங் சர்க்கிள் ஆர் ரோலிங் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஆர் ரோலிங் சர்க்கிள் சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்கிள் மேலே இது ரோல் ஆகி இப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை எபிசைக்ளாய்டுன்னு சொல்கிறோம். எபிட்ரெக்காய்டு அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு 5 mm டிஸ்டன்ஸ்லையோ இதுக்குள்ளார ஒரு 5 mm டிஸ்டன்ஸ்லையோ ரொட்டேட் ஆச்சுன்னா அது எபிட்ரெக்காய்டுன்னு சொல்லுவோம். ட்ரக்காய்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சைக்ளாய்டு இருக்கு இல்லையா, இந்த சைக்ளாய்டிலிருந்து மேலே ஒரு 5 mm இல்லை கீழே ஒரு 5 mm, எவ்வளோ mm வேணா இருக்கலாம், பட் மேலேயே கீழே எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ரொட்டேட் ஆகி ஒரு கர்வை ஃபார்ம் ஆச்சுன்னா அது ட்ரக்காய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லுவோம், இட் இஸ் எ கர்வ் ஜென்ரேட்டட் பை எ பாயிண்ட் ஃபிக்ஸ்டு ஆன் எ சர்க்கிள் வித்தின் ஆர் அவுட் சைடு, உள்ளார இல்லை வெளியில் outside its circumference as the circle rolls along a straight line. ஒரு சர்க்கிள் ஸ்ட்ரெயிட் லைன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அது சைக்ளாய்டு. ஆனால் இதுல இருந்து அதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாகி இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரக்காய்டுன்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரக்காய்டு. ரைட், கரெக்ட் ஆன்சர் இஸ் ட்ரக்காய்டு. நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு 21th question. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங், இதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் முதல்ல சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 21, அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 21, கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ரைட்டா? ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்கிறதுனால நான் ஆன்சர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, that is a generating point is within the circumference of the circle and generating circle rolls on another circle outside it. ஸோ ஜெனரேட்டிங் சர்க்கிள்னா என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்கு அண்ட் இதுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் ரொட்டேட் ஆகுது இல்லையா, இதை ஜெனரேட்டிங் சர்க்கிள்னு சொல்லுவோம். சர்க்கிள் ஆர் ரோலிங் சர்க்கிள்னு சொல்லுவோம். இதை டைரக்டிங் சர்க்கிள் ஆர் பேஸ் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை சொல்ல போகிறோம். இப்போ இதில் ஜெனரேட்டிங் பாயிண்ட் இஸ் வித்தின் த சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளாரே கரெக்டாக இருக்குது ஆஃப் எ சர்க்கிள், அண்ட் ஜெனரேட்டிங் சர்க்கிள் ரோல்ஸ் ஆன் அனதர் சர்க்கிள் அவுட் சைட் இட். அதாவது இந்த சர்க்கிளுக்கு மேலே இது இப்படி ரொட்டேட் ஆகிட்டு போயிட்டே இருந்ததுன்னா அது என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 21ல் இன்ஃபீரியர் எபிட்ரெக்காய்டு. ஸோ என்ன அப்படின்னா, ஜெனரேட்டிங் பாயிண்ட் இஸ் வித்தின் த சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸுக்குள்ளார அப்படி இருந்ததுன்னா இன்ஃபீரியர், வெளியில் இருந்ததுன்னா சுப்பீரியர்னு சொல்லுவோம்.
ஓகே. ஸோ வித்தின் த சர்க்கம்ஃபரன்ஸ், அதனால இன்ஃபீரியர்னு சொல்லுவோம் ஆஃப் சர்க்கிள். அண்ட் ஜெனரேட்டிங் சர்க்கிள் ரோல்ஸ் ஆன் த அனதர் சர்க்கிள் அவுட் சைட் இட். ஸோ அவுட் சைடாக இருக்கிறதுனால எபி சைக்ளாய்டு. ஸோ அது வந்து உள்ளார வித்தின்ல இருக்கிறதுனால எபி ட்ரெக்காய்டாக மாறிடும். ஸோ இன்ஃபீரியர் எக்கி ட்ரெக்காய்டு தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போட்ரெக்காய்டு. ஸோ இது வந்து பாருங்க, ஜெனரேட்டிங் பாயிண்ட் இஸ் வித்தின் or outside the circumference of the circle, and generating circle rolls inside the another circle. சர்க்கிள்க்கு வெளியில ரொட்டேட் ஆனா எப்பி, உள்ளார ரொட்டேட் ஆனா ஹைப்போன்னு சொல்லுவோம். அண்ட் இது என்னது, வித்தின் ஆர் அவுட் சைடு, இதுக்குள்ளார இதோட சர்க்கம்ஃபரன்ஸை பொறுத்து உள்ளாரையோ இல்லை வெளியிலயோ இருக்கு. அப்போ அது ட்ரெக்காய்டா தான் இருக்கும், ட்ரெக்காய்டா மாறிடும், சைக்ளாய்ட்லேருந்து ட்ரெக்காய்டா மாறிடும். ஸோ ஹைப்போ ட்ரைக்காய்டு தான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஜெனரேட்டிங் பாயிண்ட் இஸ் அவுட் சைட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஜெனரேட்டிங் சர்க்கிள் ரோல்ஸ் ஆன் அனதர் சர்க்கிள் அவுட் சைட் இட். இதுக்கு வெளியில ரொட்டேட் ஆகுது. அண்ட் இதுல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதிகமா இருந்தா சுப்பீரியர், கம்மியா இருந்தா இன்ஃபீரியர். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போசைக்ளாய்டு. ஏன் அப்படின்னா ஜெனரேட்டிங் பாயிண்ட் இஸ் ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ், சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு மேலே இருக்கு ஜெனரேட்டிங் பாயிண்ட், கரெக்டா அதுலயே இருக்கு. சாரி, ஜெனரேட்டிங் point is on the circumference of the circle and generating rolls along another circle inside it. ஸோ இதுக்குள்ளார அதே சர்க்கம்ஃபரன்ஸ்ல இதுக்குள்ளார இப்படி இன்சைட்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அதை ஹைப்போசைக்ளாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இது ஒன்று நீங்கள் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இன்டர்நெட்ல போயிட்டு சுப்பீரியர் எபிட்ரைக்காய்டுனா என்ன, இன்ஃபீரியர் எபிட்ரைக்காய்டுனா என்ன டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அனிமேஷன் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நவ் வி வில் மூவ் ஆன் டு கொஸ்டின் நம்பர் 22. So 22, a generating circle will be inside the directrix circle. Generating circle will be inside the directrix circle. So இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், generating circleனா என்ன, directrix circleனா என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து directrix circle, ஓகேவா. இதுக்கு மேலே இருக்கிறது இது வந்து நம்மளோட என்னது, ஜெனரேட்டிங் சர்க்கிள். இது வந்து ஜெனரேட்டிங் சர்க்கிள். ஸோ இப்போ இந்த ஜெனரேட்டிங் சர்க்கிள், இது வந்து ஜெனரேட்டிங் சர்க்கிள் ஜிசின்னு போட்டுறேன். இந்த ஜெனரேட்டிங் சர்க்கிள் வில் பி இன்சைட் த டைரக்ட்ரிக் சர்க்கிள். ஸோ அப்போ இந்த சர்க்கிளுக்கு குள்ளார இந்த சர்க்கிள் இருந்தா என்ன ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ சைக்ளாய்டு இல்லை, இன்ஃபீரியர் ட்ரிக்காய்டு இல்லை, இன்ஃபீரியர் எபிட்ரிக்காய்டு இல்லை, ஹைப்போசைக்ளாய்டு. ஸோ ஹைப்போசைக்ளாய்டு தான் இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைப்போசைக்ளாய்டு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹைப்போசைக்ளாய்டு. ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we will move on to 23rd question. Question number 23. So 23 பாருங்க. So first one, y square plus x square by b square, which of the following is the hyperbola equation சொல்லிருக்காங்க. So hyperbola-நாவே நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, x square by a square minus வந்துனா hyperbola, x square by b square is equal to 1. இது வந்து hyperbola. So hyperbola-க்கு இதான் ஃபார்முலா. அண்ட் இது வந்து சர்க்கிள்கா இருக்கும்னு நினைக்கிறேன். I think circle formula x square plus y square is equal to 1. and இது வந்து I think parabola நினைக்கிறேன், நீங்க செக் பண்ணி போங்க, இதெல்லாம் நீங்க 12th படிச்சிருப்பீங்க. and இது first one வந்து ellipse மாதிரி தெரியுது, பட் ஆனா x square இங்க போய் a square போடணும், x square by a square plus y square by b square, இதுதான் ellipse ஃபார்முலா, x square by a square plus y square by b square equal to 1. இதுதான் ellipse ஃபார்முலா. இது மைனஸ் போட்டா ஹைப்பர்போலாவா மாறிடும். ஸோ அதை நீங்க என்னன்னு பாத்துங்க. பட் ஹைப்பர்போலாக்கு கரெக்டான ஃபார்முலா x square by a square minus y square by b square is equal to 1. இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஃபார்முலாலாம் ஒரு வாட்டி நீங்க 12th புக்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் we will move to 24th question. Question number 24. Which of the following construction use ஹைப்பர்போலிக் கர்வ்? இதுல ஹைப்பர்போலிக் கர்வ் எது எங்க யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. கூலிங் டவரா, டேம்ஸான்னு பாக்குறேன். டேம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. டேம்ஸ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஆறு இங்க போயிட்டே இருக்கும். ஸோ இதுல நடுவுல இந்த மாதிரி ஒரு ஷட்டர் போட்டு இந்த மாதிரி டேம் கட்டியிருப்பாங்க. ஸோ இது டேம். இதுல ஹைப்பர்போலா ஷேப் இல்ல. ஹைப்பர்போலான்றது இப்படி இருந்தா அது ஹைப்பர்போலா ஷேப்னு சொல்லுவோம், ரைட்டா. அடுத்தது பிரிட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பாலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருக்கும். ஸோ பாலம் ஷேப்பு கிடையாது.
மேன் ஹோல்ன்றது பாய்லர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் உள்ளார போற அளவுக்கு இந்த மாதிரி சர்க்கிளா இருக்கும். இதுக்குள்ளார ஒரு மனுஷன் உள்ளார போற மாதிரி இருக்கும். இதான் மேன் ஹோல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல எதுவுமே இல்லை. அப்போ கூலிங் டவர் நீங்க பாத்துறீங்களா? அந்த கூலிங் டவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய்வேலி அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா கூலிங் டவர் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வழியா என்ன பண்ணும், எக்ஸாஸ்ட் ஸ்டீம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூலிங் டவர் பாத்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர்போலா ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி 2 ஹைப்பர்போலா ஷேப் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் தட் இஸ் ஏ கூலிங் டவர். 24க்கு கரெக்டான ஆன்சர் கூலிங் டவர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு 25th கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கன்ஸ்ட்ரக்ட் பேரபோலா? அதே மாதிரி கொஸ்டின் தான். பேரபோலா எது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கேட்டிருக்காங்க. கூலிங் டவர் இப்படி இருக்கும், அது ஹைப்பர்போலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், லைக் ஹைப்பர்போலா மாதிரி இருக்கும். வாட்டர் கெனால்ஸ் எப்படி இருக்கும்? இதான். ஸோ இதில் தண்ணி இப்படி ஓடிட்டு இருக்கும், இது வாட்டர் கெனால்ஸ். இதுவும் இருக்காது. மேன் ஹோல் இப்படி சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார ஒரு மனுஷன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேன் ஹோலும் இல்லை. அப்போ ரைட் ரிஃப்ளெக்டர் நம்ம டூ வீலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்பு ரிஃப்ளெக்டர் இருக்கும், இதில் இங்கே பல்ப் இருக்கும். ஸோ இதுதான் இங்கே எரியும். ஸோ நான் இங்கே 12லேயே நிறைய கொஸ்டின் பேரபோலாவில் ரைட் ரிஃப்ளெக்டர் வச்சு படிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ பேரபோலா ஷேப்பில் எது இருக்கும் அப்படின்னா ரைட் ரிஃப்ளெக்டர் தான் இருக்கும். ஸோ answer C is the correct answer for question number 25. இது வந்து 25th question. Next we will move on to 26th question. ஒகி கர்வ் இஸ் ஒகி கர்வ். ஸோ இது நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒகி கர்வ்னா என்னன்ட்டு. நானும் நெட்டில் போட்டு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியும். ஒகி கர்வ்ன்றது எப்படி இருக்குன்னா இதோ இப்படி நம்ம எஸ் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஒகி கர்வ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒகி கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கும், இதுதான் ஒகி கர்வ்னு சொல்லுவாங்க. செமி எலிப்ஸில் பாதி மாதிரி தெரியுமா அப்படின்னா இல்லை. கண்டினியூஸ் டபுள் கர்வ் வித் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். கான்வெக்ஸ்னா இப்படி, கான்கேவ்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் கர்வா தெரியுமா? ஒரு டபுள் கர்வ், கான்வெக்ஸ்னா இப்படி, கான்கேவ்னா இப்படி. ஸோ இந்த மாதிரி டபுள் கர்வா தெரியுமா? ஃப்ரீ ஹேண்ட் கர்வ் விச் கனெக்ட் டூ பேரல் லைனா? இந்த மாதிரி 2 பேரல் லைனா இப்படி கனெக்ட் பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல. செமி ஹைப்பர்போலால பாதி இப்படி இருக்குமா? அப்படியும் இல்லை. ஸோ இப்போ ஓரளவு ஒத்து போறது கண்டினியூஸ் டபுள் கர்வ் வித் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். ஸோ ஒரு கான்வெக்ஸ் அண்ட் ஒரு கான்கேவ் இப்படி போட்டா இந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் ஒகி கர்வ்னு சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். ஸோ இது கண்டினியூஸ் டபுள் கர்வ் வித் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ். ஸோ இதுதான் வந்து ஒகி கர்வ்னு சொல்லுவாங்க. ஒகி கர்வ் நீங்கள் ஒரு வாட்டி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இமேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வில் மூவ் டு 27th கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 27. ரைட்டா? ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் ஆர் தேர் இன் ரெகுலர் ஹெக்ஸகன்? ஸோ இது ரொம்ப எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெக்ஸகன் முதல்ல நம்ம வரைஞ்சிக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஹெக்ஸகனில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பேரலல் லைன்ஸ். இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த லைன் இப்படி இருந்துச்சுன்னா இந்த லைன் இதுக்கு நேராக இப்படி இருக்கும். ரைட்டா? இது இப்படி இருந்ததுன்னா இது இப்படி இருக்கும். கரெக்டா? இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலாக இருக்கும். ரைட்டா? ஸோ இது இப்படி இருந்துச்சுன்னா இது இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ என்னாச்சு, இது ஒரு பேர் அண்ட் இது 2 பேர். அண்ட் இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலாக இருக்கும். ஸோ இதுக்கு இது பேரலாக இருக்கும். அப்போ இந்த லைன் இப்படி இருந்துச்சுன்னா இந்த லைன் இப்படி இருக்கும். அப்போ தான் நமக்கு ஹெக்ஸகனை பார்க்க முடியும். ஸோ இப்போ இது தேர்ட். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 பேர்ஸ் ஆஃப் parallel lines are there in regular hexagon. So the correct answer is உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் 3 is the correct answer. Sorry, B is the correct answer for 27th question. Okay, next we will move on to 28th question. Question number 28. So how many pairs of parallel lines are there in regular pentagon? Pentagonல எத்தனை pairs of parallel line கேக்குறாங்க. So first pentagon நம்ம வரைஞ்சிக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். So இதுல இருந்து இது இங்க and இது இங்க and இது இங்க and இது இங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு இந்த லைன் கண்டிப்பா பேரலா இருக்க முடியாது. ஏன்னா இது வேற டிகிரில இருக்கும், இந்த லைன் வேற டிகிரில இருக்கும். இந்த லைனுக்கு இது பேரலா இருக்க முடியாது, ஏன்னா இது வேற டிகிரி, இது வேற டிகிரில இருக்கும். ஸோ எந்த லைனுமே எந்த லைனுக்கும் பேரலா இருக்காது. இப்போ ஸ்கொயர்னு பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலல், இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலல். ஸோ 2 பேர் ஆஃப் லைன் நம்ம சொல்லிடலாம், 2 பேர்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ரெக்டாங்கிளுக்கும் அதே மாதிரி தான் 2 பேர்ஸ் தான். இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலல்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பென்டகனில் எல்லா ஆங்கிலுமே வேற வேற இருக்கிறதுனால எந்த லைனுமே பேரலா இருக்காது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ்
உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் இஸ் A. 0 is the correct answer. Next we will move on to 29th question. In general method of drawing an ellipse, a vertical line called as dash dash is drawing first. So ஒரு எலிப்ஸ் நம்ம வரையும் போது ஒரு வெர்டிக்கல் லைன் நம்ம வரைவோம். ஸோ அது என்ன லைனாக இருக்கும் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹரிசான் லைன் போட்டு ஆக்சிஸ் லைன் போட்டு இதில் வெர்டெக்ஸ் அண்ட் இதில் ஃபோக்கஸ் வச்சுட்டு இதுலேருந்து நம்ம இப்படி எலிப்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறோம்ல, அந்த வெர்டிக்கல் லைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரல் மெத்தட் ஆஃப் டிராயிங் எலிப்ஸ் வெர்டிக்கல் லைன் கால்டஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது நமக்கு நல்லாவே தெரியும், இதை டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேஜர் ஆக்சிஸ்னா இதுதான் மேஜர் ஆக்சிஸ் இந்த இடத்துல இருக்கிறது. நார்மல்னா இதில் நம்ம இங்கேருந்து ஒரு லைன் போட்டு இதுலேருந்து ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துட்டு இதுலேருந்து இதுக்கு பெர்பெண்டிகுலர் போட்டு இங்கே டேஞ்சன்ட் வரைவோம் அண்ட் இதுக்கு நார்மல் வரைவோம். ஸோ அதுதான் டேஞ்சன்ட் நார்மல் சொல்லுவோம் அந்த லைனை. ஸோ அது எதுவுமே கிடையாது. நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் 29th கொஸ்டின். நெக்ஸ்ட் we will move on to 30th question and this is my last question for first unit. ரைட்டா? ஸோ question number 30. An ellipse has dash foci. Focus எத்தனை எலிப்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு எலிப்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக என்ன பண்ணுவோம், ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருப்போம், டைரக்ட்ரிக்ஸ் லைன். அண்ட் இந்த இடத்துல ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ இதுலேருந்து இந்த எலிப்ஸ் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். ரைட்டா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே டைரெக்டாக இந்த ஃபோக்கஸ் வச்சு தான் இந்த எலிப்ஸை ஃபார்ம் பண்ணியிருப்போம். எப்படி இந்த சைடில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த சைட்லையும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், அதே சேம் டிஸ்டன்ஸில். அண்ட் இங்கே ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும் அண்ட் இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ வெர்டெக்ஸும் 2 இருக்கும், டைரக்ட்ரிக்ஸ்க்கும் 2 இருக்கும் ஃபார் எலிப்ஸ். ஸோ அப்போ எத்தனை ஃபோக்கஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 2. கரெக்ட் ஆன்சர் இஸ் B, that is 2. ரைட்டா? ஸோ மொத்தம் 30 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் யூனிட் நம்பர் 1 ஓரளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.